ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினு டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தளபதி கச்சேரி அந்த சாங்கோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்ம வெயிட்டிங், வேறு லெவல் ஈகரான வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் தளபதியோட படம் ஜனநாயகன், அதோடைய அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விட்ட பேசிட்டே இருப்பேன், டக்குன்னு பாட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. தம்ப்நெயிலே வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ தலைவன் எல்லாரையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு அந்த ஃபேன் பாய் அந்த ஃபியர் இருக்குல்ல, அதில் இருக்கேன். ஸோ பார்த்துட்டு வந்துடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அனி ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பானன் பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, ஒருத்தது திருத்திட போறானே, தலுக்கலுமா தலபதி தளபதி கச்சேரி, அங்கனா மனபங்கனா வெறித்தனமா வைபாபலாமா, கனவி கச்சேரி, தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. செமையா இருக்கு. பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே, பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் பக்கல விட்டாய் விட்டாரே. வாவ், ட்ரிபியூட். அறிவு சரபெட்டி வர கட்டம் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கின ஸ்டடி ஸ்மைல் பட்டி தீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதி கிந்த பாட்டே மனா போல யாரு காட்டே தளபதி கிந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே. ஒரு மாபெரும் தளபதி வாய்ஸ். அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா. ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தளபதி பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. நடுவில் தளபதி ஜொலிக்குது. யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் பாட்டே அண்ணா, என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்களேடா. அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் அந்த பீட்டை அது இறக்கிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. அது அப்படியே சொல்லி நிறுத்திட்டாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும், தேட்டரில் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாட்டு பக்கா பிளாஸ்ட்டுங்க, பக்கா பிளாஸ்ட்டு. சும்மா அடுத்த ஒரு 1-1.5 மாதத்துக்கு இல்லை, படம் ரிலீஸ் வரைக்குமே பாட்டு வேறு லெவல் வைப்பில் போகுது. ஸோ அந்த ஹூக் ஸ்டெப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பசங்க ரீல்ஸாக போட்டு தள்ளுவாங்க. ஸோ என்னங்க சொல்கிறது, பாட்டுக்கு அனிருத் பீட்டு
தளபதி வாய்ஸு, அனிருத் வாய்ஸு, அறிவு வாய்ஸு. ஸோ 3 பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. எனக்கு இந்த பாட்டு இந்த ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே அடாப்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டைம் எத்தனை டைம் நான் கேட்டாலும் அது வந்து அடிக்ட் தான். இந்த டைம்லேயே அந்த வைப்பு எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவல் பாட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் நான் கேட்க போகிறேன். நீங்களும் கேளுங்க. மோஸ்ட்லி என்ன சொல்ல வரேன்னா, பாட்டு வந்து நல்ல ஸ்க்ரீனில், அதாவது அந்த கலர்லாம் நல்லா தெரியக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே சமயத்தில் நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வந்து சவுண்டு ஃபுல்லாக வச்சு அப்படி கேட்டிங்கன்னா அந்த சாங்கோடைய அந்த வைப்பு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ வேறு லெவலில் இருக்குது பாட்டு. தளபதி பிச்சிட்டாருங்க. என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரை பார்த்தாலே அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரில, அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக இந்த இப்படி ஒரு லோ பேஸுக்கு அப்புறம் அவரை இப்படி ஒரு எனர்ஜியாக பார்க்குறது வந்து நல்லாயிருக்கு. இப்படி தான், இதுதான் தேவை ஆடியன்ஸுக்கு. ஓகே, ஸோ இதான் ஒன் லாஸ்ட் டான்ஸு, ஒன் லாஸ்ட் ஃபஸ்ட் சிங்கிள். அதை யோசிக்கும் போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, ரியாலிட்டி அதுதான். ஸோ அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். Jan 9th தேட்டரில் இந்த பாட்டு பிளாஸ்ட்டு, கன்ஃபார்ம் பிளாஸ்ட். கூட வந்து மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே இவங்களாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரோல் வந்து இந்த சாங்கில் நல்லாயிருக்கு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு என்னங்க சொல்கிறது. பாட்டு வெறியாக இருக்குது, வைப்பாக இருக்குது. ஸோ கேளுங்க. சொன்ன மாதிரி நல்லா ஹெட்ஃபோனு நல்லா ஸ்க்ரீனில் பார்த்து கேளுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours பிஃபோர் வந்து ஒரு எக்ஸில், இந்த எக்ஸ் ஆப்பில் வந்து அவங்க ஒரு செக்மெண்ட் ஒன்று ரன் பண்ணாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், அதில் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ அவங்க வந்து கேட்ட கேள்வியெல்லாம் லிரிக்ஸ் யார், டான்ஸ் கொரியோகிராஃபர் யார், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒன்று ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் அறிவு தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, சேகர் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். சேகர் மாஸ்டர் கொரியோகிராஃபர்னு தான் ஞாபகம் வருது. அந்த டான்ஸ் ஸ்டெப் மூமெண்ட்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அவருக்கு அது ஒரு தனி அப்ளாஸ் கொடுக்கணும். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ அதே போல் அங்கே வரேன். அதில் வந்து சிங்கர் யாருன்னு கேட்டதுக்கு மட்டும் இந்த 3 பேரோட பேருமே சொல்லி, தளபதி விஜய், அனிருத், அறிவு, இவங்க 3 பேரோட பேரையும் சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டாங்க. பார்த்தா பாட்டில் பார்த்தா 3 பேருமே பாடியிருக்காங்க. அது செம்ம ட்ரீட்டுங்க ஃபேன்ஸுக்கு. ஸோ வேறு லெவல். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.